ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி தியாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எரிசேரி. ஓணம் சாத்தியால் காளான், ஓலன், எரிசேரி, கிச்சடி, பச்சடி, புளி, இஞ்சி, லைம் பிக்கல் எல்லாமே இல்லாமல் இருக்காது. முக்கியமாக பப்படம், பாவக்காய் கொண்டாட்டம், அதோட உண்ணியப்பம், பாலடை பாயாசம், பருப்பு பாயாசம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எரிசேரி. வாங்க ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மஞ்சள் பூசணி வச்சு தான் இன்றைக்கி நம்ம எரிசேரி செய்ய போகிறோம். எரிசேரி எல்லா காய்களில் நீர் காய்களில் செய்தாலும் சுவையாக இருக்கும். மஞ்சள் பூசணியில் செய்யும்போது இன்னுமே சுவையாக இருக்கும். கொஞ்சம் போல் இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஓணம் சாத்தியால் எல்லா வகையான காய்கறிகளும் இருக்கும். ஏன்னா நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறைய கிடைக்கணும். அதுக்காக தான் இதை மாதிரி உணவுகளில் அடிப்படையாக கொண்டு திருவிழாக்கள் அமைக்கப்படுது. திருவிழாக்கள்னும் போது உணவுகள் சம்மந்தப்படுத்துறதுக்கு காரணமே எல்லா காய்கறிகளும் சாப்பிட்ணுன்னுட்டு தான். கொஞ்சம் போல் நமக்கு தேங்காய் எண்ணெய் காஞ்ச உடனே சீரகம், கடுகு இது காஞ்ச உடனே போட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சிடும். திட்டமான அளவில் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசும் வேணாம், சின்னதாக வேணாம். சின்னதாக போட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். பெருசாக போட்டிங்கன்னா வேகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ நம்ம வீட்டில் பண்ணுறோன்னு போது இந்த அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. போட்டிருக்க அந்த சீரகம், கடுகு வெடித்த பிறகு இதை நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. சர்க்கரை வரட்டி அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். உப்பேரி நமக்கு அந்த நேந்திர பழத்தை பொரித்து அதில் வெல்லம் போட்டு தாளிச்சிருப்பாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். பச்சடி, கிச்சடி, அவியல் இது இல்லாமல் இருக்கவே இருக்காது. முக்கியமாக பீட்ரூட்டை நல்லா துருவிட்டு தயிர் போட்டு ஒரு பச்சடி ஸ்டைலில் பண்ணுவாங்க. வெண்டைக்காவும் சின்ன சின்னதாக போட்டு நல்லா தேங்காய் எண்ணெயில் வதக்கிட்டு தயிரில் போட்டுருவாங்க. அந்த வெண்டைக்காய் பச்சடி அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ், ரா வெஜிடபிள்ஸ் லேஸாக வதக்கிட்டு தயிரோடு போட்டு சாப்பிடும்பொழுது ரொம்பவே சுவையாக இருக்கும். முக்கியமாக அவியலில் எல்லா விதமான காய்களும் கலந்த மாதிரி இருக்கும். தயிர் போட்டும் செய்வாங்க, தேங்காய் அரைச்சி தயிர் இல்லாமலும் சாப்பிடுவாங்க. அடுத்தபடி நமக்கு சாம்பாரில் எல்லா வகையான காயுமே போட்டு செய்யும்பொழுது இன்னும் ருசி அதிகமாகும். சென்னையில் செய்கிற சாம்பார் கதம்ப சாம்பார் சொல்லுவாங்க. அது மாதிரி அங்கே ஓணம் சாத்தியாக்கு செய்யக்கூடிய சாம்பாருக்கு தனி ருசி. இது மாதிரி டப்பாவில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா இப்படி தூவுறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும். நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிடும். அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இந்த பூசணிக்காய்க்கு கொஞ்சமாக என்ன பண்ணுங்கள், உப்பு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. உப்பு, மஞ்சள் இது மட்டும் போதும். அப்படியே மூடி வச்சுருங்க. 2 நிமிஷம் வச்சாவே போதும். இந்த காய்கள் நல்லா வெந்து போயிடும். இதை மாதிரி பச்சை மிளகா, தேங்காய், சீரகம் இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை போட்டுட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிட்டோன்னா சுவையாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக தயிர் போட்டு சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி இதில் நீங்கள் தயிர் ஆட் பண்ணாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். கூட்டுக்கறி எல்லா வகையான காய்களும் சேர்ந்து செய்யக்கூடியது. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பதிவு போட்டிருக்கேன், அதுவும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். மதுரை கறி, தோரன் நமக்கு உங்களுக்கு நான் புடலங்காய் வச்சு தோரன் ஒரு டைம் செய்து காட்டியிருக்கேன். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதுவும் முக்கியமாக பார்க்கும்போது மாம்பழ புளிசேரி, அதில் ஒரு மாம்பழ சீசன் வரும்போது மாம்பழ புளிசேரி பண்ணிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டு செரிக்கிறதுக்காக தான் இஞ்சி புளி சொல்லுவாங்க, புளி இஞ்சின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா லேசாக ஒரு விரலில் தொட்டு டேஸ்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பாலாடை பாயாசம் இதை சாப்பிட்டுட்டு அந்த பாயாசத்து மேலே ஒரு அப்பளத்தை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா வகையான காய்கறிகளை வித்தியாசமான முறையில் அடிக்கடி உணவில் எடுத்துக்கும் பொழுது அதிகப்படியான விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஒரே வகையான காய்கறிகள் எடுத்துக்கிறோன்னும் பொழுது அதில் இருக்க மினரல்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். சில பேருக்கு ரொம்ப ஃபேவரெட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரே வகையான காய்கறிகள் சாப்பிடுவாங்க. அதை மாதிரி சாப்பிடும்போது அதில் இருக்க சத்துக்கள் மட்டும்தான் கிடைக்கும். இதை மாதிரி எல்லா வகையான காய்களும் மிக்ஸ் பண்ணி கூட்டு, அவியல், பொரியல் இதை மாதிரி லஞ்சுக்கு நம்ம எடுத்துக்கிறோன்னும் பொழுது நமக்கு சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும். எந்த அளவுக்கு காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மாத்திரைகள், விட்டமின் டேப்லெட்ஸ் இது எடுக்கிறது பார்த்திங்கன்னா தவிர்க்கப்படும். இதை மையப்படுத்தி தான் நமக்கு பொங்கல் காலகட்டங்களில் நிறைய காய்கறிகளை பேஸ் பண்ணி குழம்பு வைக்கிறது, பொரியல் வைக்கிறது, 5 வகை காய் பொரியல், 9 வகை காய் பொரியல் இதை மாதிரி தமிழ்நாட்டில் பண்ணுவாங்க. கேரளாவில் பார்த்திங்கன்னா சாத்தியால் இதை மாதிரி செய்வாங்க. முக்கியமாக மதிய உணவு நம்ம சமைக்கும் பொழுது ஒரு பொரியல் செய்கிறோம், ஒரு கூட்டு செய்கிறோம், சாம்பார், காரக்குழம்பு வைக்கும்போது அதுக்கு ஒரு காய் போடுறோன்னு பொழுது
4 வகையான காய்கள் எடுத்துக்கிறோம் பொழுது அந்த 4 வகையான காய்களுக்கான சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும். ஸோ காய்கறிகள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உடலுக்கு நல்லது. ஸோ பேசிகிட்டே நமக்கு காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு வெந்துச்சுனாவே போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொருட்களை போட்டு கலக்கி எடுத்துட்டோன்னா 2 மினிட்ஸில் சூப்பராக பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். இன்றைக்கி நான் மஞ்சள் பூசணி எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை பூசணி எடுத்தாலும் சூப்பராக இருக்கும். அடுத்தது வெள்ளரிக்காய், சுரைக்காய் இதை மாதிரி காய்களை போட்டுட்டு ஜஸ்ட் 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு பச்சை மிளகா, சீரகம், தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு ஒரு கொதி விட்டு நிறுத்திட்டோன்னா சாதம் இதில் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகாசமான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக இந்த எரிசேரி எந்த வகையான காய்கறிகள் போட்டு பண்ணாலும் சுவையாகவே இருக்கும். நிறைய நம்ம தேங்காய் எந்த அளவுக்கு அரைச்சி ஊற்றி எடுத்துக்கிறோமோ ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா பளபளப்பாக இருக்கும். முகத்தோட தோலில் ஒரு ஷைனிங் கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த தேங்காய் தான். அதனால தான் கேரளாவில் பார்த்திங்கன்னா எல்லா உணவுகள்லேயும் தேங்காய் அரைச்சி ஊற்றுறது, தேங்காவை பார்த்திங்கன்னா துருவி போடுறது, இதை மாதிரி எரிசேரியில் நல்லா தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் போட்டு அரைச்சி போடுறது எல்லாமே தேங்காவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறோமோ உடலுக்கு ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். அடுத்தது ஆரோக்கியம் சார்ந்த வகையிலையும் தேங்காய் உடலுக்கு நல்லது. ஸோ கண்டிப்பாக தேங்காவை நீங்கள் நிறைய பயன்படுத்துங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா உடலுக்கு நல்லதில்லை, கொலஸ்ட்ரால் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக உண்மையே கிடையாது. தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு சத்து தேங்காய் பாலில் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. கண்டிப்பாக நிறைய தேங்காய் பால் கூட இதை மாதிரி காய்கறிகளில் ஊற்றி சமைக்கும் பொழுது இன்னுமே ருசி அதிகமாக இருக்கும். துருவன தேங்காய் போட்டு நிறுத்திட்டிங்கன்னா எரிசேரி அட்டகாசமான சுவையில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா காய்கறிகளையும் பயன்படுத்தி எரிசேரி பயன்படுத்தி பாருங்கள். இதனோட சுவை எப்படி வந்துன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் விஜி தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம கோவைக்காய் தோரன் இது தான் பார்க்க போகிறோம். இது எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்னு பார்க்கணும் பொழுது மறக்காமல் விஜி தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.